Hi guys, a very good evening to all of you. Happy Republic Day to all of you. So Republic Day அதுமா நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா IBBS PO, IBBS clerk. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? யார் என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஸோ அது ரெண்டுத்துல என்ன குவாலிஃபிகேஷன் என்ன வேரி இருக்கும் அல்லது ஏஜ்ல என்ன வித்தியாசம் இருக்கும்? ஸோ என்ன ஏதுன்ற நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, அதாவது கேலண்டர் வந்தாச்சு, இந்தந்த டேட்ஸில் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும்னு சொல்லி நமக்கு சொல்லியாச்சு. ஸோ IBBS PO உடைய ப்ரிலிம்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 22nd and 23rd ஆகஸ்ட். இதுவே நமக்கு கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 10th and 11th அக்டோபர். சரிங்களா? ஸோ நமக்கு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் டைம் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போதுலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் இதுவை காட்ட மேக்ஸிமம் பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா lakhs and lakhs of aspirant என்ன பண்றாங்க, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அதுல ரெண்டு மோஸ்ட் பாப்புலரான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா IBBS PO, IBBS clerk. ஆப்வியஸ்லி SBI அப்படின்றது இதை விட கிரேட்டராக தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு IBBS PO. ஓகேங்களா? POவோட SBI PO வந்து கஷ்டமாகவே இருக்கும். அப்போ இது கொஞ்சம் ஆவரேஜாகவும் இருக்கும், சேம் லெவல் சம்பளமும் இருக்கும், அதே ப்ரெஸ்டீஜும் இது சேமாக இருக்கும். அப்படின்ற நிலையில் இது பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் கேள்விக்குரிய இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் IBBS PO நான் சூஸ் பண்ணலாமா அல்லது IBBS clerk நான் சூஸ் பண்ணட்டுமா, இது ரெண்டுத்துல நான் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் லெவல் போஸ்ட் இருக்கும், IBBS PO மேனேஜ்மெண்ட் ரோலாக இருக்கும், கிளர்க் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபேஸிங் ரோலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ப்ளஸ் லீடர்ஷிப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டீன் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் ப்ரமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே போயிடலாம். ப்ரமோஷன்ஸ் அந்த அளவுக்கு வேகமாக இருக்காது, பட் ஸ்டில் IBBS clerkலேயும் அந்த ப்ரமோஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே எனி டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே POவாக இருக்கட்டும் கிளர்க்காக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா POக்கு 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 22 to 28 இயர்ஸ் 20லேருந்து 22 இயர்ஸ் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே POவாக இருக்கட்டும் கிளர்க்காக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ OBCக்குன்றது 3 இயர்ஸ், SC/STக்கு 5 இயர்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது இதுக்கும் அப்ளை ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா IBBS POவை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல இங்கிலீஷ் எஸ்ஸே ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் அல்லது இமெயில் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங் இதெல்லாம் ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கு. டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுவே IBBS clerk போகும்போது ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் தான் இருக்கும், இன்டர்வியூவே கிடையாது. ரெண்டுமே ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். இதோட டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா PO அளவுக்கு இருக்காது, அதை விட டிஃபிகல்ட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய IBBS POக்கும் கிளர்க்குக்கும் எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்க. ரீசனிங் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும், பசில்ஸ் அண்ட் லாஜிக் மெயினாக இருக்கும். IBBS clerkல அந்த அளவுக்கு இருக்காது, மாடரேட்டாக தான் இருக்கும். ஆப்டின்னு வரும்போது DI தான் ஹெவியான டாப்பிக்காக இருக்கும். IBBS clerkல நாட் தட் டிஃபிகல்ட். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்கும், கிளர்க்கில் மாடரேட்டாக தான் இருக்கும். GA பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இது வந்து பேங்கிங் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும், மெயினாக பேங்கிங் மட்டும்தான் இருக்கும். இதில் பேங்கிங் அண்ட் எக்கனாமி சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது இன் ஹேண்ட் கையில் கிடைக்கக்கூடிய சேலரின்னு பார்க்கும்போது IBBS PO வந்து 55,000லேருந்து 60,000 வரைக்கும் வேரி ஆகும், டிபெண்டிங் ஆன் த சிட்டிஸ். எந்த சிட்டிஸில் XYZ சிட்டிஸ்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதில் போகிறீங்க அப்படின்றத பொறுத்து வேரி ஆகலாம். கிளர்க் பார்த்தீங்கன்னா 38 to 42,000 வேரி ஆகும். அதே மாதிரி தான் XYZ சிட்டிஸில் எந்த சிட்டிஸில் நீங்கள் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்குதோ அதை பொறுத்து வேரி ஆகலாம். PO சேலரி பார்த்தீங்கன்னா டியூ டு ப்ரொமோஷன்ஸ்னாலையும் அண்ட் அலவன்சஸ்னாலையும் என்ன ஆகும், POட சேலரி கிளர்க்கோட சேலரியை விட கம்பேரிட்டிவ்லி வேகமாக அதிகரிக்கும். ஏன்னா POட சேலரி இருக்குன்னா அதோட இவ்வளோ பர்சன்டேஜ் DA, அதோட இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. ஸோ சேலரியோட இவ்வளோ பர்சன்டேஜ், சேலரி அதிகமாக இருக்கும்போது அதோட பர்சன்டேஜும் இது அதிகமாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு கிளர்க். சரிங்களா?
ஓகே. ஸோ ஒர்க் ப்ரெஷர் அண்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா. டார்கெட்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸும் என்னது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி லாங்கர் ஒர்க் ஹார்ஸ்ன்னு சொல்லலாம். 9 to 5னா 9 to 5 ஜாப் தான் ஆக்சுவலி. பட் 5 o'clockல கிளம்ப முடியுமானா முடியாது. ஒரு 7 o'clock மேலே தான் இது கிளம்பவே முடியும். இதுவே கிளர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9 to 5னா 9 to 5 தான். 5 மணிக்கு மேலே ஒரு வேலை கூட அவங்க பண்ண மாட்டாங்க. ப்ரெஷர் கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கு கிடையாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பிஓ கம்பேர் பண்ணுறதை விட இதுக்கு பெட்டராக தான் இருக்கும். அதே மாதிரி கிளர்க்குக்கு இது டிரான்ஸ்ஃபர்ஸ் அவ்வளோ மேண்டேட்டரி கிடையாது. பட் பிஓக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ரொட்டேஷன்ஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆவாங்க. ஓகேங்களா. சரி, ப்ரமோஷன் அண்ட் கரியர் சொல்லும் போது ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த வரைக்கும் பிஓலேருந்து மேனேஜர் ஆகலாம், மேனேஜர்லேருந்து சீனியர் மேனேஜர் ஆகலாம், சீனியர் மேனேஜர்லேருந்து ஏஜிஎம் ஆகலாம், ஏஜிஎம்லேருந்து ஜிஎம் ஆகலாம் சரிங்களா. ஸோ கரியர் growth இப்படி தான் இருக்க போகுது. இதுவே ஃபாஸ்டர் ப்ரமோஷன்ஸ் இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க்ல பார்த்தீங்கன்னா கிளர்க்லேருந்து ஆஃபீஸர் ஆகலாம் சரிங்களா. ஆஃப்டர் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஆஃபீஸர் ஆகலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மேனேஜர், அதுக்கப்புறம் தான் சீனியர் மேனேஜர். ஸோ ஒரு லெவல் வந்து என்னது பேக்கில் இருக்காங்க. ஸோ ப்ரமோஷன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்ஸாம்ஸ் எழுதணும், அதை கிளியர் பண்ணணும், அப்படி கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றாங்க சரிங்களா. ஸோ வேகன்சிஸ் ஓகேங்களா. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு மோர் வேகன்சிஸ் எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. ஐபிபிஎஸ் பிஓக்கு பார்த்தீங்கன்னா கிளர்க்கை விட கொஞ்சம் வேகன்சி கம்மியாக தான் எவ்ரி வருஷம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கிளர்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா ஒன்று எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், அடுத்து வேகன்சி நிறைய இருக்கும், அடுத்து இன்டர்வியூ இருக்காது. ஸோ அதனால கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் சரிங்களா. காம்படிஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ் பிஓ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரொம்ப கம்மி, காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அதனால அதிகமாக இருக்கும். ஆனால் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் போஸ்ட் நிறைய இருக்கிறதுனால, நிறைய வேகன்சி இருக்கிறதுனால காம்படிஷன் பிஓ அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஸோ யார் வந்து ஐபிபிஎஸ் பிஓ சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய சேலரி இருக்கணும், நல்ல பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கணும், நல்ல பேர் போன ஒரு இது ரோல்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க பிஓ செலக்ட் பண்ணலாம். ப்ரெஷர் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நான் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவேன், எனக்கு அதெல்லாம் ஒரு கன்சர்னே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஓ போகலாம். அதே மாதிரி இன்டர்வியூ ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஓ போகலாம் சரிங்களா. அதே சமயத்தில் என்னோட கரியர் வந்து டக்குன்னு மேலே போகணும்னு நினைச்சாலும் உங்களால போக முடியும். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஐபிபிஎஸ் கிளர்க் யாரு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப் ஸ்டெபிலிட்டி வேணும்ப்பா, நிரந்தரமான ஒரு நல்ல வேலை இருக்கணும்ப்பா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும்ப்பா. அதே மாதிரி இப்பதான் பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் என்னன்றதே நான் கம் அக்ராஸ் பண்றேன், இதுக்கு முன்னாடி ஐடியாவே இல்லை. அதே மாதிரி ஓகேங்களா, வேற என்ன சொல்லலாம், அதாவது செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கணும், சும்மா பேருக்குன்னு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கக்கூடாது, கிளியர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்ன்றதை சூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ரெண்டுமே மேம் பிஓ எழுதுறவங்க கிளர்க் எழுத முடியாதா, கிளர்க் எழுதுறவங்க பிஓ எழுத முடியாதான்னு ஒரு டவுட் வரும். இன்னும் 2 எக்ஸாம்ஸுமே எழுத முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். பிஓக்கும் கிளர்க்குக்கும் ப்ரிலிம்ஸ் வந்து சேம் தான். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கணும்னா பிஓ லெவலில் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணும். பிஓ லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கிளர்க் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட அந்த எக்ஸாம் தான் சூப்பர், அந்த எக்ஸாமோட இந்த எக்ஸாம் தான் சூப்பர்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எது உங்களுக்கு சரியான எக்ஸாம்ன்றதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ பிஓ போனீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப நேரம் அங்கே உட்கார்ற மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் சம்பளம் அதிகமாக இருக்கும். கிளர்க் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிக்ஸட் ஹவர்ஸ் தான் இருக்கும், ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்காது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு இருக்கும், ஆனால் சம்பளம் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு எது சூட்டபிள் அப்படின்றத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா. ஓகே, கரியர் வந்து டக்குன்னு வளரணும்னு நினச்சிங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ போகலாம், நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் போகலாம் சரிங்களா. ஸோ நிதானமாக பொறுமையாக சூஸ் பண்ணுங்க. 2 எக்ஸாமே நீங்கள் எழுதலாம், 2 எக்ஸாம்லேயும் கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உடனே அதெல்லாம் இந்த யோசனை எல்லாம் எப்போ வரணும்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி 2 இன்டர்வியூக்கும் கிளியர் பண்ணி எல்லாத்துலயுமே உங்களோட பேர் இருந்தா மட்டும்தான் அந்த தாட்லாம் போகணும். ஸோ எல்லாத்துலயுமே உங்க பேர் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கணும் சரிங்களா. ஓகே, ஸோ பிஓ லெவல் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே ஆரம்பிங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் உங்களால கிளர்க் அண்ட் பிஓ ரெண்டுத்தையுமே கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நம்ம அட்டா 24/7 தமிழ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்சை ஆரம்பிக்க போறோம் சரிங்களா. February
2 அன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ஸா இருக்கட்டும், எஸ்பிஐயா இருக்கட்டும், ஆர்பிஐயா இருக்கட்டும், எந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காக பேசிக்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒரு செஷனா கொண்டு போறோம். ஸோ இது வந்து February 2 இருந்து ஆரம்பிக்க போகுது. இப்போ நமக்கு ரிப்பப்ளிக் டே ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு. கரெக்டா, ரிப்பப்ளிக் டே ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு. 35% ஆஃப்னு வேற இங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு பாத்தீங்கன்னா டபுள் வேலிடிட்டியுமே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய வெப்சைட் போய்க்கோங்க, சரிங்களா. மொபைல் ஆப் இந்த வீடியோ கீழே இருக்கும், அதுலேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு என்ன பண்ணுங்க, கீழே ரைட் ஹேண்ட் சைட் கீழே ஸ்டோர்னு காமிக்கும், அதில் போய் தமிழ் பேங்க்னு போனீங்கன்னா நமக்கு இது காட்டும், சரிங்களா. ஸோ இது காட்டும். இதில் என்ன பண்ணலாம்னா மோர் ஆஃபர்ஸ்னு போயிட்டு Y350 கோட் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ Y350 கோட் அப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க, 3,999, ஆல்மோஸ்ட் 4,000 rupees சொல்கிறாங்க. பட் நீங்கள் இவ்வளோ பே பண்ண தேவையில்ல. இந்த பர்டிகுலர் கோட் Y350 இந்த கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1,200க்கே உங்களால் என்ன பண்ண முடியும், 1,200க்கு ப்ரைஸ் கம்மியாகி 2,700க்கு உங்களால் இந்த ஒரு பேட்சை லைவாக வாங்கிக்க முடியும், சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணாதீங்க. ரிப்பப்ளிக் டே அதுவுமா நமக்கு ஆஃபர்ஸ் வேறு நிறைய இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கிளாஸில் லைவ்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், பை பாய்.